அப்படின்னா வந்து அவங்களால குனிய முடியாது, நிமிர முடியாது, உட்கார முடியாதுன்றதை தாண்டி ஸோ லாஸ்ட் தான் பேரலிசிஸ். ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு வாரத்துலேயும் நடக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து இது 2 மாதத்துலேயும் நடக்கலாம். ஸோ எனக்கு டைம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கேன், 6வது ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது அவங்களோட லைஃப் ஸ்டைலை அவங்களே பாதிப்புக்கு உண்டாக்கிக்கிறதா. 10% வந்து பேசிக்காக எங்கே கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்காம நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிப்போம். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. வணக்கம், நான் டாக்டர் ருனிதா விக்னேஷ், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். ஸோ கேன்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். அந்த நோய் வந்து நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதையும் தாண்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த நோய் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ரேடியேஷன், கீமோ, சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, பேஷண்ட் நல்லா ஆயிடுறாங்க. சரி, நல்லா ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் வந்து 3 வருஷம் கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி நீங்கள் டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி டாக்டரை பார்க்குற வேண்டிய மாதிரி வரும். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் டாக்டரை பார்த்தா போதும். ஸோ இந்த ஃபாலோ அப் டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் டாக்டர் சொல்கிறதோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போய் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுத்தா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, சரி நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நோய் எதுவும் இல்லை, நோய் வேறு எங்கேயும் வரல, பரவலை அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம வந்து டாக்டருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டாக்டர் வந்து நோய் அதே இடத்துல வந்திருக்கு, இல்லை நோய் வந்து வேறு இடத்துல பரவி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நோய் வேறு இடத்துல பரவி இருக்குது அப்படிங்கிறதுல முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு தான். ஸோ முதுகுத்தண்டில் நோய் பரவி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா உடனே எல்லாரும் வந்து ஓகே பேரலிசிஸ், இனிமேல் நம்ம படுத்த படுக்கையாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் அது கிடையாது. ஸோ ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் பற்றி மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம கிளியராக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் விக்னேஷ் இருக்காரு. சார் வந்து ஒரு ஸ்பைன் சர்ஜன். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார், இப்போ வந்து ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு வர பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும்? நான் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஸ்பைனுக்கு மெட்டாஸ்டேசிஸ் வருதுன்னு சொல்லிடுறேன். மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்றது ஒரு ஆர்கன்லேருந்து பரவுறதா நீங்கள் சொன்னீங்க. மெட்டாஸ்டேசிஸ் மட்டும் வந்து ஸ்பைனுக்கு வராது. டிபின்ற ஒரு காமனான வியாதி இந்தியா மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஸ்பைன் தான் காமன். ஸோ இந்த மாதிரி பரவுற வியாதிகள் இருக்கும்போது ஸ்பைன் தான் என்றைக்குமே காமன். ஸ்பைனில் வந்து மெட்டாஸ்டேசிஸ் வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட்க்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும்? ஸ்பைனில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை 2ஆக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனில் இருக்கிற எலும்புக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலும்பை உருக்கும். கிருமியாக இருந்தாலும் சரி, மெட்டாஸ்டேசிஸாக இருந்தாலும் சரி, எலும்பை உருக்கும் போது முதுகு வலி வரும். உட்கார்ந்துருந்தாலும் வரும், நின்னாலும் வரும். அதுதான் வந்து உருக்கும் போது வர வலி. இதுதான் ஃபஸ்ட்டு. 2வது டைப் ஆஃப் வலி எப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன், உருக்கி அந்த எலும்பை அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பைன் வந்து வளையிறது, நிமிர்ற வேலையை செய்யக்கூடிய ஆர்கன் அது. அந்த ஆர்கன் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்களால குனிய முடியாது, நிமிர முடியாது, உட்கார முடியாதுன்றதை தாண்டி படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்காரக்கூட முடியாது, படுக்கையில் திரும்பி திரும்பி கூட படுக்க முடியாது. ஸோ 2 டைப் ஆஃப் பெயின் வரும். ஸ்பைனை மெட்டாஸ்டேசிஸ் அரிச்சு உருக்கிருச்சுன்னா, ஒன்று ஏர்லி ஸ்டேஜஸில் பேக் பெயின், நெக் பெயின் மட்டும் வரும் எந்த இடத்துல பரவி இருக்கோ. 2வது டைனமிக் பெயின்னு சொல்லுவாங்க, திரும்பி திரும்பி படுக்க முடியாது, படுத்திருந்தால் எந்திரிச்சு உட்கார முடியாது. இந்த 2 டைப் ஆஃப் பெயின் தான் காமன் ஸ்பைனில் மெட்டாஸ்டேசிஸ் வந்துருச்சுன்னா. ஓகே சார், இப்போ நீங்கள் வலி பற்றி சொல்லிட்டீங்க. வலி இல்லாமல் இது தாண்டி அவங்க பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட வரல அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன சிம்டம்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஃபர்தராக வந்துட்டு இப்போ எலும்பு அரிக்கிறத பற்றி பேசணும். ஸ்பைன் அப்படின்றது எலும்பு, நரம்பு 2 சேர்ந்தது தான் ஸ்பைன். எலும்பு அரிக்கிறது மூலியமாக பேக் பெயின் வரும். எலும்பு அரிச்சு முடிச்சிருச்சுன்னா டைனமிக் பேக் பெயின் வரும். எலும்பை அரிச்சு முடிச்சுட்டு அந்த அரிச்ச எலும்பு போய் நரம்பை பாதிச்சிச்சுன்னா மீதி வரக்கூடாத எல்லா சிம்டம்ஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழ் முதுகில் அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கால் வலி வரும், இடுப்புலேருந்து கால் கரண்ட் அடிக்கிற வலி வரும். அதையும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து கால் மரத்து போக ஆரம்பிக்கும். அதையும் கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா யூரின் மோஷன் போகிறது பாதிக்கும். அதையும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா நட உடை இல்லாமல் போயிடும். ஸோ ஸ்பைனை அரிக்கிறது அப்படின்றது ஆரம்பத்திலேருந்து நான் சொல்கிற ஸ்டேஜஸ் தான். வெறும் பேக் பெயின், அதுக்கு அடுத்தது டைனமிக் பேக் பெயின், அதுக்கப்புறம் வந்து ரேடியேட்டிங் பெயின், அதான் பரவர வலி, அடுத்தது மரத்து போகிறது, அடுத்தது யூரின் மோஷன் பாதிக்கிறது, அதுக்கப்புறம் தான் சுத்தமாக நடக்க முடியாமல் போகிறது.
ஸோ லாஸ்ட்டு தான் பேரலிசிஸ். ஒரு சிலருக்கு வந்து இது 1 வாரத்திலயும் நடக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இது 2 மாசத்துலயும் நடக்கலாம். ஸோ எனக்கு டைம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். 6வது ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்களே பாதிப்புக்கு உண்டாக்கிக்கிறதா அர்த்தம். ஸோ டிஸ்க் ஹெர்னியேஷனுக்கும் இதே சிம்டம்ஸ் தான் வரும். அண்ட் ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ்க்கும் இதே சிம்டம்ஸ் தான் வரும். ஸோ இது 2த்தையும் எப்படி வேறுபடுத்துறது? ஸோ ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்றது பேசிக்கா வேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரது. ஸோ இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்ச பேஷண்ட்டுக்கு வரது தான் ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ். 90% அந்த மாதிரி தான் எங்ககிட்ட வருவாங்க. 10% வந்து பேசிக்கா எங்க கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்காம நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிப்போம். டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்றது வேர் அண்ட் டேர், உடம்ப கவனிக்காம விடுறதுனால ஜவ் பிதுங்கி வர்றதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ். என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட சிம்டம் தான். நரம்பு பாதிச்சிச்சு அப்படின்னா காலுக்கு கரண்ட் அடிக்கும். அது டிஸ்கா இருந்தாலும் ஒன்று தான், மெட்டாஸ்டேசிஸாக இருந்தாலும் ஒன்று தான்.